نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவின் சத்திய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய பள்ளியிலே கூடியிருக்கிறோம். இந்த நேரத்திலே இன்றைய இஸ்லாமிய இளைஞர்களும் மார்க்க கல்வியை விட்டு அல்லது மார்க்கத்தை விட்டு அவர்கள் தூரமாகுவதும் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிப பருவம் என்பது, இந்த பருவத்தை குறித்து அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் அஹ்காஃப் 46வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் சொல்கிறான், ஹத்தா இதா பலக அஷுத்தஹு வ பலக 40 சனா. ஒரு மனிதன் தாய் அவனுடைய கருவறையில் சுமந்ததிலிருந்து அவனுடைய நிலைகளை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு வரும்போது சொல்கிறான், முடிவாக அவன் பருவ வயதை அடைந்து 40 வயதை அவன் அடையும் போது என்று தெரியப்படுத்துகிறான். அப்போ வாலிப பருவம் என்பது ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு வரை உள்ள அந்த வாழ்க்கையை தான் வாலிப பருவம் என்று நாம் சொல்கின்றோம். இந்த இளைஞர்கள்னு சொல்லக்கூடிய இந்த வாலிப பருவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமுதாயத்தினுடைய முதுகெலும்பே அவர்கள் தான். ஏன்னு சொன்னால் ஒரு மனிதன் இந்த வாலிப பருவத்தில் திருமணத்திற்கு முன்பு தன்னுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினர் அனைவரையும் சார்ந்திருப்பான். திருமணத்திற்கு பிறகு அவனுக்கு வரக்கூடிய மனைவி சந்ததிகள், இப்படியாக அவனுடைய வாழ்வு கழியும். ஆகவே இந்த பருவமானது, வாலிப பருவமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு பருவமாகும். ஆகவே தான் இந்த பருவத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய நிலையை சரியாக அறிந்து அவன் இந்த மார்க்கத்தோடு ஒன்றிணைந்து சரியான முறையில் மார்க்கப்பட்டோடு நடந்துக்கிட்டான்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், அவனுக்கு ஏற்படக்கூடிய சந்ததிகளுடைய வாழ்க்கையும் நல்ல முறையில் அமையும். இது வெறும் வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, அதே மாதிரி இஸ்லாமிய பெண்களுக்கும் இது பொருந்தும். ஆகவே இஸ்லாமிய மார்க்கத்தில் வாலிப பருவம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பருவம். எனவே தான் இந்த பருவத்தை குறித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஹாக்கிமில் பைஹக்கியில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ், இக்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின், 5 விஷயங்களுக்கு முன்பு 5 விஷயங்களை நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்க. என்னென்ன விஷயங்கள்? முதலாவது, ஷபாபக கப்ல ஹரமிக், உம்முடைய வயது முதிர்ந்த நிலைக்கு முன்பு உள்ள அந்த இளமை பருவத்தை குறித்து அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், மறுமையில் இது குறித்து அல்லாஹ் உங்கள்கிட்ட விசாரிப்பான். அடுத்து இரண்டாவது, வஸஹத்தக கப்ல ஸகமிக், உம்முடைய நோய்வாய்ப்படுவதற்கு முன்புள்ள நிலையில் அந்த ஆரோக்கியமான நிலை இருக்குதே, அந்த நிலையை குறித்து நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, வகினாக கப்ல ஃபக்ரிக், உம்முடைய ஏழ்மைக்கு முன்பு அல்லாஹ் உம்மை தன்னிறைவாக வைத்திருந்தானே, வசதி வாய்ப்போடு வைத்திருந்தானே, அந்த நிலையில் நீங்கள் என்ன செய்யுங்க, அது குறித்து விசாரிக்கப்படுவீங்க. மூணாவது, வஃபராக கப்ல ஷுக்லிக், உம்முடைய அந்த அலுவலான நேரங்களுக்கு முன்பு உள்ள அந்த ஓய்வு நேரம் குறித்து நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க, அதில் நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க, கவனமாக இருந்து கொள்ளுங்க. வஹயாத்தக கப்ல மௌத்திக், உம்முடைய மரணத்திற்கு முன்பு உம்முடைய வாழ்க்கை குறித்து விசாரிக்கப்படுவீங்க என்று இதில் கவனமாக இருங்க என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, வாலிப பருவம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பருவம். இந்த பருவத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தோடு ஒரு மனித தொடர்புகளை அதிகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும்.
மார்க்க கல்வியோடு அதிகப்படியான என்ன செய்யணும், ஈடுபாடை காட்ட வேண்டும். இந்த பருவத்தில் பாருங்க, இன்னைக்கு இஸ்லாமிய இளைஞர்களை, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இவர்களுக்கு எதிராக நிறைய சதி திட்டங்களும் நிறைய சூழ்ச்சிகளும் பல சைத்தானிய வலைகளும் விரிக்கப்படுது. எதனால? இவர்கள் மார்க்கத்தை விட்டு தூரமாக விடுவதற்காக வேண்டி. அப்படிப்பட்ட வலைகளில் ஒன்று தான் என்ன, அல் கதுல் ஃபிக்ரி, அதாவது சிந்தனை ரீதியான ஒரு போர். சிந்தனை ரீதியான போர்னா என்ன? இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்ப்பதற்கு எதிரிகள் ஆயுதங்களை கொண்டு போரிட்டார்கள். அடுத்து என்ன பண்றாங்க? இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆயுதங்களை கொண்டு போரிடுவதை காட்டிலும் சிந்தனை ரீதியான போரை தொடுப்பது இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு அவங்கள தூரமாக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்கிறதுனால தான் இந்த சிந்தனை ரீதியான போரை இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய நசாராக்கள், யகூதிகள், அதே மாதிரி இல்ஹாத் என்று சொல்லக்கூடிய நாத்திக சிந்தனையில் உள்ளவங்க எல்லாராலும் என்ன செய்யப்படுது? இந்த போர் இஸ்லாத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கு. சிந்தனை ரீதியான போர் என்ன? பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் உலகம் முழுவதிலும் பரப்பப்படுகின்ற பல பிரச்சாரங்கள். என்னென்ன பிரச்சாரங்கள்? அந்த பிரச்சாரங்களினால ஒரு மனிதன் தன்னுடைய அக்கீதா விஷயத்திலே சந்தேகத்தை கலப்புவான். உதாரணத்திற்கு, ஒரு பெரிய பூகம்பம் ஏற்படும், அல்லது முஸ்லிம் நாடுகளில் பல மக்கள் கொல்லப்படுவார்கள். இதை உலகம் காட்டி என்ன சொல்லும்? பாருங்க, அல்லாஹ் இப்படி இவ்வளவு பேர் செத்து மடிகிறாங்க, இவ்வளவு பேர் ஒரு ஆபத்தில் சிக்கி தவிக்கிறாங்க, அல்லாஹ் இருந்தான்னு சொன்ன உதவிகள் வரணுமே, உதவி இல்லையே என்று சிந்தனை ரீதியான ஒரு தாக்கத்தை, ஒரு போரை இளைஞர்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யறாங்க? பரப்புறாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் இஸ்லாத்தில் ஏற்றிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவர்களை கொள்கை ரீதியாக பலவீனமடைய செய்வதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க? இஸ்லாத்திலிருந்தே சிலரை உருவாக்குறாங்க. காதியானிகள்ன்ற பேர்ல, 19 குரூப்ன்ற பேர்ல, குரான் மட்டுமே போதும் ஹதீஸுகள் வேணான்ற பேர்ல, ஷியாக்கள்ன்ற பேர்ல, இப்படியாக பல சிந்தனை ரீதியான போர்கள், பல தாக்குதல்கள் முஸ்லிம்கள் வாலிபர் என்ன செய்யறாங்க? சிக்கி தவிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதோடு பாருங்க எப்படிப்பட்ட சிந்தனை ரீதியான தாக்கம். குறிப்பாக முஸ்லிம் பெண்களிடத்தில் ஹிஜாப் என்கின்ற சட்டம் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடியதா இருக்குது. இதுல பெண்களுக்கு சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிறது என்று அது ஏதோ ஒரு அடிமைத்தனத்தினுடைய அடையாளம் போன்று மக்கள்கிட்ட பிரதிபலித்து காட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்களுக்கு உரிமை இல்லை, இஸ்லாமிய சட்டங்கள் காட்டுமிராண்டித்தனமானது. அதே மாதிரி இன்னைக்கு குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான ஒரு தேசியவாதம் என்ன செய்யப்படுது? மக்கள்கிட்ட, குறிப்பாக இளைஞர்கள்ட்ட சொல்லப்படுது. என்ன தேசியவாதம்? நாட்டுப்பற்று, அந்த பற்று, இந்த பற்று, இனம், மொழி என்கின்ற ஒரு தேசிய உணர்வு என்ன செய்யப்படுது? ஊட்டப்படுது. இதெல்லாம் என்ன? இஸ்லாத்தினுடைய அக்கீதாக்களையும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் எதிர்ப்பதற்காக சிந்தனை ரீதியான தாக்குதல்கள். அதே மாதிரி பாருங்க, இன்னைக்கு இஸ்லாமிய குடும்பங்களை சிதைப்பதற்காக வேண்டி இஸ்லாம் உறவுகளையும் உரிமைகளையும் மிக வலுவாகவும் இஸ்லாமிய அடிப்படையிலும் ஈமான் அடிப்படையிலையும் எழுப்புவதற்கு கட்டமைத்து வைத்திருக்கிறது. அதை உடைப்பதற்கான எல்லா விதமான முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா குறிப்பாக வாலிப பருவத்திற்கு முன்பு உள்ள சிறார்கள், இஸ்லாமிய சிறுவர்கள், அதே மாதிரி சிறுமிகள், இவங்க இன்று கல்வியை பயில்வதற்காக வேண்டி, உலக கல்வியை பயில்வதற்காக வேண்டி பல இடங்களுக்கும் பல நிறுவனங்களுக்கும் பல பள்ளிக்கூடங்களில் சென்று படிக்கிறாங்க. அங்கே எப்படிப்பட்ட சிந்தனை ரீதியான தாக்கம் அவங்க கொடுக்கக்கூடிய பாடத்திட்டங்கள்ல இருக்குது. இப்படியாக சவுதி போன்ற நாடுகள், ஒரு சில இஸ்லாமிய நாடுகளை தவிர்த்து பல நாடுகள் இதில் சிக்கி தவிக்கிறத பார்க்கிறோம். எனவே ஒரு சிந்தனை ரீதியான போர் இன்று என்ன செய்யப்பட்டிருக்கு? குறிப்பாக வாலிபர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கு. இதனால எத்தனையோ வாலிபர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு தூரமாகிறத பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு தூரமாகிறதுக்கு, இந்த மார்க்க கல்வியை விட்டு தூரமாகுவதற்கு எதிரிகள் இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளையும் சதி வலைகளையும் பின்னுறாங்க. ஆகவே இதில் நம்ம கவனமா இருக்கணும். அப்ப இஸ்லாமிய வாலிபர்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய சூழ்ச்சியில இது ஒன்று. அதே மாதிரி பாருங்க, இரண்டாவது, இஸ்லாமிய மார்க்கத்தில் வாலிபர்கள் மார்க்கத்தை விட்டோம், அந்த மார்க்க கல்வியை விட்டோம் தூரமாகுவதற்கும் அலட்சியமாக இருப்பதற்கும் காரணிகள்ல இதுவும் ஒரு காரணி. என்னது? ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய
பெற்றோர்கள் சரியாக இல்லைன்னு சொன்னா, அவங்க மார்க்க ரீதியாக பற்று இல்லாதவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா, அதனாலையும் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விலகி சொல்லக்கூடிய நிலை ஏற்படுது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ரத்தில் தான் பிறக்குது. ஃபித்ரத்துனா என்ன? இயல்பு. இயல்புனா என்ன? ஒரு குழந்தைய அதனுடைய அசல் நிலையில விட்டுன்னு சொன்னா, அந்த குழந்தை அல்லாஹ் ஒருவனை மட்டுமே ரப்பாக ஏற்றுக்கொண்டு அவனை மட்டுமே வணங்கக்கூடியதாகவும் ஃபித்ரத்தோடவும் இயல்போடும் அது இருக்கும். என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லீமா தான் பிறக்குது, இயல்புல தான் பிறக்குது, ஃபித்ரத்தை தான் பிறக்குது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி வயுமஜ்ஜிசானிஹி வயுனஸ்ஸிரானிஹி, அதனுடைய பெற்றோர்கள் தான், அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை யூதனாகவோ கிறிஸ்துவனாகவோ மஜூசின்னு சொல்லக்கூடிய நெருப்பை வணங்கக்கூடியவனாகவோ மாற்றி விடுகின்றார்கள். அப்ப ஃபித்ரத்தை என்ன செய்யறாங்க? பெற்றோர்கள் சரியாக இல்லைன்னு சொன்ன மாற்றி விடுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியப்படுத்துறாங்க. அப்போ இன்று இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு மார்க்கத்தை விட்டு தடுப்பதற்கு தடையாகவும் மார்க்க கல்வியை விட்டு தூரமாவதற்கு தடையாகவும் இருப்பது யாரு? சில மார்க்க மரியாதை பெற்றோர்கள், அவங்களுடைய தர்பியத் ஒரு காரணமா இருக்கு. அடுத்து பாருங்க, மூன்றாவது ஒரு காரணம், இன்றைய வாலிபர்கள் மார்க்க கல்வி விட்டு தூரமாகுவதற்கு மூன்றாவது ஒரு காரணம்னு சொன்ன, காஃபிர்களை குஃபார்களை தக்லீத் செய்வது, அவர்களை பின்பற்றி நடப்பது. இன்று ஒரு வாலிபரை நம்ம பார்த்துக்கிட்டோன்னு சொன்னா, அவனுடைய சிந்தனை, அவனுடைய செயல்பாடு, அவனுடைய பேச்சு, அவனுடைய நடவடிக்கை, அவனுடைய குணநலன்கள், அவனுடைய பண்புகள், அவனுடைய ஆடை அனைத்திலும் நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்லாம் பிரதிபலிக்காது. என்ன இருக்கும்? குஃபார்களுடைய அந்த கலாச்சாரமும் குஃபார்களுடைய ஷியாரம் தான் அங்க இருக்கிறத பார்க்கலாம். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. இந்த ஹதீஸ் புகாரில வருது, லதத்தபிஉன்ன ஸனன மன் கப்லக்கும் ஷிப்ரன் பிஷிப்ரின். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுக்கு முன் சென்றவங்களுடைய இதை நீங்க என்ன செய்வீங்க? ஜானுக்கு ஜான் நீங்கள் பின்பற்றி நடப்பீர்கள். வதிரான் பிதிரான், முலத்திற்கு முலம் நீங்க என்ன செய்வீங்க? அவங்கள பின்பற்றி நடப்பீர்கள். ஹத்தா லவ் சலகு ஜுஹர தப்பின் லசலக்துமூஹு குல்னா யா ரசூலல்லாஹ் அல் யஹூத வன் நஸாரா قال ஃபமன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுக்கு முன் சென்ற மக்களை நீங்கள் முலத்திற்கு மூலம் ஜானுக்கு ஜான் நீங்க என்ன செய்வீங்க? அவர்களை பின்பற்றுவீர்கள். எப்படி என்று சொன்னால், அவர்கள் ஒரு உடும்பு பொந்தில் நுழைந்தால் அவர்களை பின்தொடர்ந்து நடந்து சென்று நீங்கள் என்ன செய்வீங்க? அதில் நீங்கள் நுழைவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முற்றிலுமாக அவர்களை நீங்க பின்பற்றி நடப்பீங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கப்படுது, அந்த முன் சென்றவர் என்றால் யார்? யூதர்களும் கிறிஸ்துவர்களுமா என்று கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களை தவிர யார்? அவர்கள் தான் நாங்கள். அப்போ யூத கிறிஸ்துவ மற்ற காஃபிர்களுடைய குஃபார்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய சிந்தனைகள் இன்னைக்கு என்ன செய்யப்படுது? ஒருவர் தக்லீத் செய்யக்கூடியவராக, அதை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறத பார்க்கிறோம். இஸ்லாம் எந்த அளவுக்கு குஃபார்களை குறித்தும் அவங்களுடைய கலாச்சாரத்தை ஒரு முஸ்லிம் எந்த வகையில் ஏற்கவே கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொன்னாங்க பார்க்கிறோம். முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ்ல அப்துல்லா பின் அமர் என்கின்ற சஹாபி அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவர்கள் 2 ஆடை அணிந்திருக்கிறாங்க. என்ன? மேலையும் கீழாடை ஒரு ஆடை, மேல ஒரு ஆடை அணிந்திருக்கிறாங்க. என்ன ஆடை? அந்த ஆடையானது முஅஸ்ஃபரான், அதாவது இந்த ஆரஞ்சு கலருடைய ஆடை என்ன செய்திருக்கிறாங்க? அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். இந்த ஆடையை பார்த்ததுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்ம் என்ன சொல்றாங்க? ஹாதி சியாபுல் குஃபார் ஃபலா தல்பஸ்ஹா, இது குஃபார்களுடைய ஆடையாகும். இந்த ஆரஞ்சு கலர் ஆடை, நீங்க காவி ஆடையை நீங்க என்ன செய்யாதீங்க? சாமியார்கள் அணிவாங்க பாருங்க, இந்த மாதிரி காவி ஆடை, இந்த ஆடையை நீங்கள் காவி ஆடையை அணியாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி கிட்ட என்ன செய்யறாங்க? தடுக்கிறாங்க. இதை அணியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை போடுறாங்க. இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய சஹாபாக்களை உருவாக்குனாங்க. சஹாபாக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றிவிட்டு அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாம் எந்த அளவுக்கு மேலோங்கி இருந்தது. இதுக்கு காரணம் என்ன? யூத நசாரா குஃபார்கள் இதை பின்பற்றாமல் இருந்தாங்க. இன்னைக்கு வாலிபர்கள் தங்களுடைய ஆடையில முடிவற்றதா இருந்தா கூட
யூத கிறிஸ்தவனை மாதிரி தான் வெட்டுறாங்க, காஃபிர்களை மாதிரி தான் வெட்டுறாங்க. அதே போன்று ஆடை அணியக்கூடிய கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டாலும் அப்படியே பின்பற்றி நடக்கிறாங்க. இதெல்லாம் என்ன சிந்தனை ரீதியான தாக்குதல் என்ன செய்யறாங்க, ஏற்படுத்துறத பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, இன்னைக்கு முஸ்லிம் வாலிபர்கள் குறிப்பாக மார்க்க கல்வி விட்டு தூரமாவதற்கும் மார்க்கத்தை விட்டு தூரமாக்குறதுக்கான காரணிகள்ல இதோ ஒரு காரணி என்ன, கலபத்து ஷஹ்வாத், அதாவது இச்சைகளை மிகைத்து விடுது. ஒரு மனிதன் அவன் மனசில் உள்ள அந்த இச்சைகளையும் ஆசைகளையும் அதிகப்படியா என்ன செய்யறது, அதுல ஈடுபாடு காட்டுறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல தெரியப்படுத்துறான். சூரத் ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில், زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المصومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. அல்லாஹ் சொல்றான், மனிதருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, பெண்களும் அதே மாதிரி ஆண் குழந்தைகளும் செல்வம், அதாவது பொன் மற்றும் வெள்ளி, தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய அந்த குவியல்களும், அதே போன்று அடையாளமிடப்பட்ட குதிரைகளும், மேலும் கால்நடைகளும், விவசாய நிலங்களும் மனிதனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, ஆசையிட்டக்கூடியதில் விருப்பம் உள்ளதாக அவனுக்கு ஆக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய பொருட்கள், இது அற்பமான பொருட்கள், அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதே, அவனிடத்தில் நீங்கள் திரும்பக்கூடியவர்களாக மீளக்கூடியவர்களாக இருக்கிறீர்களே, அவனிடத்தில் இருப்பதுதான் மிக சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆக இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை தெரியப்படுத்துறான், மனிதனுக்கு பெண்கள், ஆண் குழந்தைகள், தங்கம் மற்றும் வெள்ளி அந்த பொற்குவியல்கள், செல்வங்கள், அதே மாதிரி அடையாளமிடப்பட்ட குதிரைகள், கால்நடைகள், அதே மாதிரி அவனுக்கு விவசாய நிலங்கள், இவையெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, அவனுக்கு ஆசையூட்டப்பட்டதாக விருப்பமுள்ளதாக என்ன செய்யப்பட்டிருக்கு, ஆக்கப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இது ஒரு மனிதனுக்கு இயல்புல இருந்ததுன்னு சொன்ன எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ இயல்பை தாண்டி போயிடுமோ, ஃபித்ரத்தை தாண்டி போயிடுமோ, இதன் மீது ஒரு மனிதன் அதிகப்படியான மோகமும் இச்சையும் கொள்வானோ, அது அவனுக்கு என்ன செய்யும், பாதிப்பை ஏற்படுத்தும், மார்க்கத்தை விட்டு தூரமாக்கும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதிரத்துன், இந்த உலகமாகப்பட்டது பசுமையானதானதாகும், சுவையானதாகும், இனிப்பானதானதாகும். நிச்சயமாக இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுன் ஃபியா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை என்ன செய்திருக்கிறான், இதுல ஒரு ஜெனரேஷனுக்கு அப்புறம், ஒரு சந்ததிக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய சந்ததிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஃபயந்துரு கைஃப தஅமலூன், எப்படி நீங்க செயல்படுறீங்கன்றதை அல்லாஹ் தஆலா பார்க்கறான். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா, இந்த உலக விஷயத்தில் நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னொரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது, பனு இஸ்ரவேலர்கள் பெண்களுடைய அந்த குழப்பத்தில் ஃபித்னால தான் முதல்ல அவங்க சோதிக்கப்பட்டாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரம் சொல்றாங்க. இன்னைக்கு அதிகப்படியான குழப்பங்கள், ஆண் பெண் கலப்பு மற்றும் இது மாதிரி இன்னைக்கு உலகத்தில் வந்து சந்தைமயமாக்கல், வியாபாரமயமாக்கல் என்கின்ற பெயரில் பல நிர்வாணமான விஷயங்கள் என்ன செய்யப்படுது, பகிரப்படுறத பார்க்கிறோம். இதுல ஒரு மனிதன் சிக்கினான்னு சொன்ன இவன் மார்க்கத்தை விட்டும் மார்க்க கல்வியை விட்டும் தூரம் ஆயிடுறான். ஆகவே தான் இச்சைகள் தொடர்பான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுஃபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத் வ ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மக்காரிஹ், சொல்றாங்க நிச்சயமாக நரகமானது மனோ இச்சைகளை கொண்டு சூழப்பட்டுள்ளது, சொர்க்கமானது கஷ்டங்களை கொண்டும் சிரமங்களை போட்டும் மூடப்பட்டுள்ளது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆகவே ஒரு மனிதன் இச்சைகள் மீது மோகம் கொள்வது, அவனுடைய உள்ளம் அதை விரும்புவது இலகுவா அவனுக்கு தெரியும். ஆகவே அதுல ஒருத்தவன் விழுந்தான்னு சொன்ன அது நரகத்துல தான் அவனை கொண்டு போய் தள்ளும். ஆகவே தான் மனோ இச்சைகள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஷைத்தான் ஒரு மனிதனை 2 விதமான தாக்குதலை கொண்டு வீழ்த்துவான். ஒன்னு சுபஹாத், சுபஹாத்னு சொன்ன கொள்கையிலையும் நம்பிக்கையிலையும் சந்தேகத்தை ஏற்படுத்துறது. 2வது அஷ்ஷஹவாத், ஷஹவாத்னா இச்சையை பின்பற்றுவது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபித்னாக்கள் வெறும் பெண்களுடைய ஃபித்னா மட்டுமல்ல, குறிப்பாக வாலிபர்களுக்கு பெண்களுடைய ஃபித்னா மட்டுமல்ல, நிறைய ஃபித்னாக்கள் இருக்குது. ஒரு மனிதன் பொருளாதாரத்தை நேசிப்பது, தலைமைத்துவத்தை நேசிப்பது, ஒரு மனிதன் தற்பெருமை கொள்வது, இதெல்லாம் என்ன மனு இச்சையோடு சம்பந்தப்பட்டது. இப்ப இதிலிருந்து ஒரு மனிதன் என்ன செய்திருக்கணும், விலகிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இது ஒரு மனிதன் மார்க்கத்தை விட்டு விலகுவதற்கு காரணமாயிடும். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, கத்தாதான்னு சொல்லக்கூடிய அந்த அறிஞருடைய ஒரு கூற்றை பதிவு செய்யறாங்க, ஹலகல்லாஹுல் மலாயிகத உகூலன் பிலா ஷஹ்வாத்தின், அல்லாஹ் தஆலா மலக்குகளை படைத்திருக்கிறான். எப்படி படைத்திருக்கிறான், அவர்களுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான், ஷஹ்வாத்னு சொல்லக்கூடிய மனோ இச்சைகளை தரல.
மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா இச்சையை ஏற்படுத்துகிற மனிதருக்கு இருக்குது, அந்த மாதிரி இச்சைகளை மலக்குகளுக்கு கொடுக்கல, அறிவை கொடுத்துருக்கிறான். அடுத்து வஹலகல் பஹாயிம ஷஹ்வாத்தின் பிலா உகூல், அடுத்து அல்லாஹ் தஆலா கால்நடைகளை படைத்திருக்கிறான். கால்நடைகளை எப்படி அல்லாஹ் தஆலா படைச்சான்? அவற்றுக்கு ஷஹ்வாத் மனோ இச்சைகளை கொடுத்துருக்கிறான், ஆனால் அவற்றுக்கு அறிவில்லை. அதனால தான் நம்ம கால்நடைகளை பார்க்குறோம், அது விரும்பியவாறு என்ன செய்யுது இருக்கிறத பார்க்கலாம். அடுத்து சொல்றாங்க பாருங்க, வஹலகல் இன்சான வஜஅல லஹு அக்லன் வஷஹவா, அதே மாதிரி அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். மனிதனுக்கு அல்லாஹ் அக்கலையும் கொடுத்திருக்கிறான், மலக்குக்கு கொடுத்த மாதிரி அக்கலை கொடுத்திருக்கிறான், விலங்குகளுக்கு கொடுத்த மாதிரி ஷஹவா அதாவது மனோ இச்சைகளை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், ஆசைகளையும் அதையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஃபமன் கலப அக்லுஹு ஷஹவத, யாருடைய அக்கலானது, யாருடைய அறிவானது, ஒரு மனிதனுடைய அறிவானது அவனுடைய ஷஹவத் என்று சொல்லக்கூடிய மனோ இச்சையை மிகைத்து விட்டால், அக்கல் அதிகமாகி ஷஹவத்து குறைஞ்சிட்டுன்னு சொன்ன ஃபஹுவ மஅல் மலாயிகா, அந்த மனிதன் மலக்குகளோடு இருப்பான். வமன் கலப ஷஹவத்துஹு அக்லஹு, யாருடைய ஷஹவத்தானது அவனுடைய அக்கலை மிகைத்திடுமோ, அக்கலு குறைஞ்சு மனோ இச்சை மேலோங்கிடுமோ, அவன் என்ன ஆயிடுவான், ஃபஹுவ கல் பஹாயிம், அவன் கால்நடைகளை போன்று ஆயிடுவான். எப்படிப்பட்ட வார்த்தைகளை பாருங்க. இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஷைத்தான் எத்தனையோ பேரை இந்த மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடிய ஃபித்னால சிக்கி தவிக்கிறத பார்க்கிறோம், அவங்களை வீழ்த்துறாதுல. ஆகவே பல பேர் மார்க்கத்தை விட்டு தூரமாகிறதுக்கு இது ஒரு முக்கிய ஒரு காரணமா இருக்கு. அடுத்து பாருங்க, ஐந்தாவது ஒரு அம்சம், ஒரு மனிதன் மார்க்கத்தை விட்டும் மார்க்க கல்வி விட்டும் தூரமாவதற்கு ஐந்தாவது ஒரு விஷயம் என்ன சொன்ன, கெட்ட நண்பர்கள். குறிப்பாக வாலிப பருவத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு பையன் சிறுவனாக இருக்கும்போது தொழுகை இபாதத்து ஒரு அளவு பேணுதலாக இருக்கான். அவன் காலேஜ் இந்த மாதிரி போகும்போது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது என்ன ஆகிறான், கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தை விட்டு தூரமாகிறத பார்க்குறோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அவனுக்கு கிடைக்கக்கூடிய கெட்ட நண்பர்கள். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரம் சொல்கிறாங்க, அர் ரஜுலு அலா தீனி ஹலீலி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருப்பான். ஃபயந்துர் அஹதுக்கும் மை யுகாலில், எனவே உங்களில் ஒருவர் யாரை நண்பனாக ஆக்கிக் கொள்கிறீர்கள் என்பதை கவனமாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். ஏன் ஒரு மனிதன் இன்னொரு நண்பனை ஆக்குறான்னு சொன்னால் அவன்கிட்ட எப்படி இருக்குதோ அதுதான் இவங்கிட்டே வெளிப்படும். அவன் நல்லவனாக இருந்தான்னு சொன்ன அந்த நல்ல பண்புகள் இவங்கிட்டே வெளிப்படும். அவன் தீயவனாக இருந்தா அவனோடு இவன் நட்பு கொள்றான்னா என்ன அர்த்தம், அந்த தீமையை அவன் விரும்புறான்னு அர்த்தம். இப்போ அவன்கிட்ட இருக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கங்கள் இவங்கிட்டையும் வரும். ஆகவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் யாரை நண்பனாக ஆக்கிக் கொள்கிறீர்கள் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று தெரியப்படுத்தினாங்க. இந்த ஹதீஸ் அபூதாவுத் திர்மிதி போன்ற நூல்களில் வர்றதை பார்க்குறோம். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் நண்பர்கள் தொடர்பான விஷயத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் யாரை நண்பர்களாக ஆக்க வேண்டும். ஏன் ஒரு மனிதனுடைய பியத், அவன் வாழக்கூடிய அந்த கால சூழல் அது சரியா அமைஞ்சாதான் அவனுடைய மார்க்கத்தை என்ன செய்யும், சரியாக இருக்கும். தவறான நண்பர்களை தேர்ந்தெடுத்தான்னு சொன்ன ஷைத்தான் அந்த நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் மூலமாக இலகுவா அவனை வீழ்த்திடுவான். அடுத்து பாருங்க, இன்னைக்கு வாலிபர்கள் மார்க்க கல்வியை விட்டோம், மார்க்கத்தை விட்டோம், அதிகப்படியாக தூரமாகிறதுக்கான காரணிகள்ல ஆறாவது ஒன்று என்ன, போதை பழக்க வழக்கங்கள். போதை வஸ்துகளை ஒரு மனிதன் என்ன செய்யறது, உபயோகிப்பது, அதை பருகுவது, இது என்ன செய்யும், ஒரு மனிதனை மார்க்கத்தை விட்டு தூரமாக்குது. பாருங்க, அதனால தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல தெரியப்படுத்துறான். 5வது அத்தியாயத்தில் 90வது வசனத்தில், யா ஐயு அல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்ட மக்களே, நீங்க என்ன செய்யணும், மது, சாராயம், அதே மாதிரி சூதாட்டம், அதே மாதிரி நிறுவப்பட்ட அந்த சிலைகள், குறியெழுப்படும் அந்த அம்பு, இவை அனைத்தும் அருவருக்கத்தக்க ஷைத்தானுடைய செயல்களாகும். எனவே இவற்றை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அப்போதுதான் நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல தெரியப்படுத்துறான். ஆகவே இஸ்லாமிய மார்க்கத்தில் மது என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரம் சொல்றாங்க, குல்லு முஸ்கிரின் ஹம்ருன் வ குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய ஒவ்வொரு வஸ்தும் ஹமர் மதுவாகும், ஒவ்வொரு போதை தரக்கூடிய வஸ்தும் ஹராமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரம் சொல்றாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் வாலிபனாக இருந்தா ஹராம் என்று சொல்லக்கூடிய இந்த பானங்களை, ஹராம் என்று சொல்லக்கூடிய இந்த போதை வஸ்துகளை பயன்படுத்தாமல் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூழல் எப்படி இருக்குது, நிறைய முஸ்லீம் ஊர்களை பார்க்குறோம். என்ன செய்கிறாங்க, முஸ்லீம் வாலிபர்களை கெடுப்பதற்காக வேண்டியும் அவர்களை மார்க்கத்தை விட்டு தூரமாக்குவதற்காக வேண்டியும் ஷைத்தானும் மனித சைத்தான்களும் என்ன செய்கிறாங்க,
முஸ்லிம் வாலிபர்களை இந்த போதை என்று சொல்லக்கூடிய வஸ்துல சிக்க வைக்கிறத பார்க்கிறோம். எனவே இதில் மிக மிக கவனமாக இருக்கணும். மார்க்கம் நமக்கு சில விஷயங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயமா கடமையா சொல்லுது. அத்-தரூரியாத்துல் ஹம்ஸ், அதாவது 5 விஷயங்கள் மார்க்கம் சொல்லியிருக்குது. இதை ஒரு மனிதன் அவசியமாக பாதுகாக்கணும். ஒன்று என்ன? அவனுடைய மார்க்கத்தை பார்க்கணும். அத்தீன், மார்க்கத்தை பாதுகாக்கணும். நஃப்ஸ், அவனை பாதுகாக்கணும். அவனுடைய உயிரை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அல் ஆக்கில், அவனுடைய அறிவை பாதுகாக்கணும். அதே மாதிரி அல் அர்த், அவனுடைய மானத்தை பாதுகாக்கணும். அல் மால், அவனுடைய செல்வத்தை பாதுகாக்கணும். இதெல்லாம் மார்க்கம் அவசியமாக பாதுகாக்கக்கூடிய 5 அம்சங்கள் சொல்லியிருக்கு. ஒரு மனிதன் மது அருந்தினான்னு சொன்னா, போதை வஸ்துகளை பருக ஆரம்பிச்சான்னு சொன்னா, இது என்ன செய்யும்? இதுல பல விஷயங்கள் அவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அவனுடைய உடல் நலத்தை பாதிப்பு ஏற்படுத்தும், அவனுடைய மார்க்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், அவனுடைய செல்வத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும், அவனுடைய மானத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும். எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட ஃபித்ரத்தான ஒரு மார்க்கம் என்று சொன்னா, எதெல்லாம் ஒரு மனிதனுடைய அறிவுக்கும் அவனுடைய மார்க்கத்திற்கும் அவனுடைய உடல் நலனுக்கும் அவனுடைய செல்வத்திற்கும் தீங்கு ஏற்படுத்துமோ அவை அனைத்தையும் தடுக்குது. உலகத்தில் எந்த ஒரு மதம் இப்படி கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் ஃபித்ரத்தோடு இயல்போடு உள்ள ஒரு மார்க்கம். அதனால்தான் இது போன்ற போதை வஸ்துகள் அனைத்தையும் ஹராம் என்று சொல்லுது. உலகத்தில் எந்த ஒரு மதத்தையும் இப்படி காட்ட முடியாது, எப்படி ஒரு சமயத்தை இப்படி காட்ட முடியாது. ஆகவே இஸ்லாம் என்ன செய்யுது? இந்த அளவுக்கு சொல்லியிருந்தும் கூட பல வாலிபர்களை பார்க்கிறோம், என்ன செய்யறாங்க? போதைகளுக்கு அடிமையாகி தன்னை மறந்து, தன் குடும்பத்தை மறந்து, தன்னை சுற்றிருப்பவர்களை மறந்து, மார்க்கத்தை மறந்து என்ன ஆகுறாங்க? அந்த போதையில் சிக்கி போய் இருக்கிறத பார்க்கிறோம். எனவே முஸ்லீம் வாலிபர்கள் இதன் மூலமாகவும் மார்க்கத்தை விட்டும் மார்க்க கல்வி விட்டும் தூரமாறாங்க. அடுத்து 7வது அம்சம், கடைசி அம்சம் என்னன்னு சொன்னா, முஸ்லீம் வாலிபர்கள் மார்க்கத்தை விட்டும் சரியான மார்க்க கல்வியை விட்டும் தூரமாகிறதுக்கு இதோ ஒரு விஷயம். என்ன? தவறான ஆலிம்கள், தவறான நபர்கள்ட்ட போய் மார்க்கத்தை எடுக்க போய் என்ன ஆகுறாங்க? நிறைய பேர் சரியான பாதையை விட்டு விலகி போறதை பார்க்கிறோம். இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு சில பேர் வந்துட்டாங்கன்னா, மார்க்கத்தை சொல்லக்கூடிய சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் என்று அறியப்பட்டவங்களை கூட இவர்கள் எல்லாம் உலமா உஸ்ஸலாத்தீன், அதாவது அரசவை ஆலிம்கள், இவர்கள் உண்மையை மறைப்பவர்கள், பொய்யை பரப்புவர்கள் என்று சொல்லி மக்களை தடுக்கக்கூடிய பிரச்சாரமும் இதே சூழ்ச்சி என்ன செய்யப்படுது? இன்னைக்கு பரவலா செய்யப்படுறத பார்க்கிறோம். அஹ்லு சுன்னா அறிஞர்களை விட்டு வாலிபர்களை தடுப்பதற்காக வேண்டி சில நபர்கள் என்ன செய்யறாங்க? இது போன்று செயல்படுறத பார்க்கிறோம். இப்படியாக இன்று உண்மையான ஆலிம்களை விட்டு தடுக்கக்கூடியவங்க யாருன்னு சொன்ன, முறையாக மார்க்கத்தை அறியாதவங்க, குரானை கூட உருப்படியா ஓத தெரியாதவங்க. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பெரும் பெரும் அறிஞர்களை பற்றி தீர்ப்பு வழங்கி இவர்களெல்லாம் சரியில்லை என்று அவர்களை தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவர்களை விட்டு முஸ்லீம் வாலிபர்களை தூரமாக்கி, இன்னைக்கு யார் ஆலிம் தெரியுமா? பின்னாடி நல்லா டெக்கரேஷன் போட்டுக்கிட்டு நல்ல மார்க்கத்தை ஒழுங்கா ஓத தெரியாம, ஒழுங்கா அடிப்படைகளை தெரியாம, ஏதோ கதைகளையும் கப்சாக்களையும் பல மனோ இச்சைகளையும் சொல்லக்கூடியவங்களை தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? பெரிய வாலிபர்கள் ஏற்றிருப்பதை பார்க்கிறோம். நல்ல நல்ல ஆலிம்களுடைய பேச்சுகளை கேட்பதற்கு முன் வர்றது கிடையாது. ஒன்றும் அறியாத மடையர்கள் தான் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு மக்கள் மத்தியில் பிரபலமாக அறியப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்றத பார்க்கிறோம். இதுவும் என்ன? மனிதன் மார்க்கத்தை விட்டு தூரமாவதற்கும் அவன் இந்த மார்க்க கல்வி விட்டு தூரமாவதற்கும் காரணிகள் ஒன்றா இருக்குது. அடுத்து வாங்க, இதெல்லாம் முஸ்லீம் வாலிபர்களுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மார்க்கத்தை விட்டு தூரமாகக்கூடிய காரணிகள் பார்த்தோம். இப்போ அதிலிருந்து நம்ம தீர்வை எப்படி பெறது? என்னென்ன விஷயங்களை நம்ம செஞ்சா இந்த ஃபித்னாலிருந்து, இந்த குழப்பத்திலிருந்து நம்ம காப்பாற்றி கொண்டு பாதுகாத்து கொண்டு மார்க்கத்தோடும் மார்க்க கல்வியோடு நம்ம நெருங்க முடியும் என்று பார்த்தீங்கன்னா, முதலாவது அம்சம் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அக்கீதாவை, நம்முடைய நம்பிக்கையை சீராக்க வேண்டும். பாருங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று மார்க்க நமக்கு சொல்லியிருக்குன்னு சொன்ன, அல்லாஹ் அல் குர்ஆன்ல சூரத்து நஹல் 16வது அத்தியாயத்தில் 97வது வசனத்தில் சொல்றான், மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்ட ஆண் அல்லது பெண் ஈமான் கொண்டிருக்க நிலையில் சாலிஹான அமல்களை செய்தாங்கன்னா, எந்த ஆணோ எந்த பெண்ணோ நல்ல அமலை செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க? ஈமான் கொண்ட நிலையிலிருந்து செய்தாங்கன்னு சொன்ன, நாம் அவர்களை இவ்வுலகத்தில் தூய வாழ்க்கையை வாழ வைக்க செய்வோம். மேலும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதை விட சிறந்ததை அவர்களுக்கு நாம் கொடுப்போம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல தெரியப்படுத்துறான். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, பார்க்கிறோம்,
ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக மிக அடிப்படை அம்சமாக இருப்பது சரியான அக்கீதா, சரியான கொள்கை, சரியான ஈமான் பிடிப்பு. இது வரணும். இது வந்தா தான் நம்ம உண்மையில் என்ன செய்ய முடியும், இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கையை வாழ வைக்க செய்வோம். இன்னைக்கு எப்படிப்பட்ட சித்தாந்தம் பரப்பப்படுது, நாம் எல்லாம் உயர் பதவிகளில் வந்துட்டோன்னு சொன்னால், பெரிய பெரிய பதவிகளை அறிஞ்சிட்டோன்னு சொன்னால், அல்லது இத்தனை சதவீதம் ஒவ்வொரு துறையில் நம்ம நிறைஞ்சிட்டோன்னு சொன்னால் நாம் வெற்றியை நோக்கி பயணிச்சிடுவோம், நாம் உயர்ந்த நிலையை அடைஞ்சிடுவோன்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் பாருங்கள், எத்தனையோ பேர் முஸ்லீம் என்று பெயரை வைத்துக்கொண்டு பெரிய பெரிய படிப்புகள், உலக கல்வியை கற்றுக்கொண்டு பெரிய பெரிய பொறுப்புகள் இருப்பாங்க. அவங்களுக்கு மார்க்கம்னா என்னன்னே தெரியாது, மார்க்கத்தினுடைய அடிப்படை அம்சம் தெரியாது, ஒழு செய்ய தெரியாது, தொழுவ தெரியாது. இப்படிப்பட்டவங்களால இஸ்லாத்துக்கு என்ன பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிட போகுது? இப்படிப்பட்ட மக்களால் அவர்களே தங்களுடைய நிலைக்கு எந்த விதமான ஒரு நன்மை தேடாத போது பிறருக்கு என்ன நன்மை கொடுக்க முடியும்? ஆகவே தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் அக்கீதான்னு சொல்லக்கூடிய இந்த கல்விக்கு நாம் அதிகப்படியான முக்கியத்துவம் தரணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களையும் சஹாபியா பெண்மணிகளையும் இந்த அக்கீதான்னு சொல்லக்கூடிய இதன் மீது தான் என்ன செய்தாங்க, அவங்கள கட்டி எழுப்புனாங்க. எந்த ஒரு சமுதாயமானது சரியான அக்கீதாவை கொண்டு அந்த கல்வியை கொண்டு உள்வாங்கிக் கொண்டு ஈமானோடு பயணிக்குமோ உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை எதிர்க்க முடியாது. உலகத்தில் எந்த ஒரு சக்தியும் இந்த சரியான அக்கீதாவை சுமந்தவர்களுக்கு முன்பு தோல்வி அடைவாங்க. அதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, சரியான அக்கீதாவை நோக்கி வாங்க. அடுத்து வாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய வாலிபர்கள் இந்த மார்க்கத்தில் பற்றுள்ளவங்களாகும் சரியான கல்வியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய இரண்டாவது ஒரு முக்கியமான அம்சம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்ஸக்து பிஹிமா கிதாபல்லாஹி வ சுன்னத நபிஹி. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட இரண்டு விஷயத்தை விட்டுட்டு போகிறேன். இந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் வழி தவறவே மாட்டீங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட நான் ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போகிறேன், இவற்றை பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீங்க, நேரான வழியில் சத்திய பாதையில் இருப்பீங்க. அந்த ரெண்டு விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய வேதம், அவனுடைய நபியினுடைய சுன்னா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் மோத்தா போன்ற நூட்களில் வரதை பார்க்குறோம். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இந்த ரெண்டு விஷயங்கள் குர்ஆன் சுன்னாவை என்ன செய்யணும்? பற்றி பிடிக்க வேண்டும், மார்க்கத்தை நோக்கி திரும்ப வேண்டும். இந்த ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய கொள்கையாக இருக்கட்டும், நம்முடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், நம்முடைய கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், வியாபாரங்களாக இருக்கட்டும், குடும்ப உரிமைகளாக இருக்கட்டும், மற்றவங்களோடு பழகக்கூடிய அம்சங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்திலையும் குர்ஆன் சுன்னா என்ன சொல்லுது, இதை நோக்கி நம்ம எல்லாருமே நம்முடைய காரியங்களை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் ஒருபோதும் வரி தவறவே மாட்டீங்க, நேர்வழியில் உறுதியாக இருப்பீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவாதம் தர்றாங்க. இன்னொரு ஹதீஸில் பாருங்க, முஸ்னத் அஹமதுல தெரியப்படுத்துறாங்க, இதா தபாயஅதும் பில் ஈனதி வ அகஸ்தும் அத்னாபல் பக்ரி வ ரதீதும் பித்தர் சல்லத் வ தரக்துமுல் ஜிஹாத ஸல்லல்லாஹு அலைக்கும் துல்லன் லா யந்தியு ஹத்தா தர்ஜிஉ இலா தீனிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ், உங்களில் ஒருவருக்கொருவர் ஈனா என்று சொல்லக்கூடிய வட்டியின் அடிப்படையிலான ஒரு வியாபாரத்துக்கு தான் ஈனான்னு சொல்லுவாங்க. ஈனான்னு சொல்லக்கூடிய வியாபாரத்தின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் நீங்கள் வியாபாரம் செய்யும் போது, அடுத்து நீங்கள் மாட்டினுடைய வாளை பிடித்து விவசாயமே நீங்கள் பொருந்தி கொள்ள போகும்போது, விவசாயமே கதி. அப்படி என்ன அர்த்தம்? ஒருவன் மார்க்கத்தை மறந்து உலக மோகத்திலையும் பொருளாதாரத்திலையும் அதிகப்படியாக நாட்டத்தை கொண்டு மார்க்கத்தை மறந்து விடும்போது, அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கிய இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு கீழ் செயல்படுத்தக்கூடிய ஜிஹாதை நீங்கள் விட்டுவிடும் போது அல்லாஹ் உங்கள் மீது என்ன செய்வான்? இழிவை, தில்லத்தை அல்லாஹ் உங்கள் மீது சாட்டி விடுவான். அது நீங்கவே நீங்காது. எப்போ வரைக்கும்? இந்த மார்க்கத்தை நோக்கி நீங்கள் திரும்புகின்ற வரைக்கும். ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ஏற்படக்கூடிய நோய் சொல்றாங்க. வியாபாரத்தில் என்ன செய்வீங்க? வட்டியின் அடிப்படையில் வியாபாரத்துக்கு போவீங்க, மார்க்கத்தை மறந்து உலக மோகம் உங்ககிட்ட வந்துடும், பொருளாதாரத்தின் மீதான ஆசை வந்துடும், மார்க்க கடமைகளை நீங்கள் விட்டுருவீங்க. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இதெல்லாம் நோய். இந்த நோய் உங்களுக்கு வந்துச்சுன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? உங்கள் மீது அல்லாஹ் இழிவை சாட்டிடுவான், கண்ணியம் இருக்காது. அந்த நிலையில தான் இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு தீர்வு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் நோயை பற்றியும் சொல்றாங்க, அந்த நோய்க்கு மருந்தையும் சொல்றாங்க. என்ன மருந்து? நீங்க தீனை நோக்கி திரும்பணும், மார்க்கத்தை நோக்கி திரும்பணும். இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்கள்கிட்ட அல்லாஹ் எந்த நோயை ஏற்படுத்தி இருக்கிறானோ, இழிவை சாட்டி இருக்கிறானோ, அதை அல்லாஹ் நீக்கிடுவான். அப்ப ரசூலுல்லாஹ் நோயும் சொல்லிட்டாங்க, நிவாரணத்தையும் சொல்லிட்டாங்க, மருந்தையும் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாம் என்ன பண்றோம்? இதெல்லாம் விட்டுட்டு
எதேதோ பக்கமாக நம்ம போயிட்டு இருக்கிறோம். எதையோ சொல்லி இஸ்லாமிய உம்மத்திற்கு வெற்றிக்கு என்ன கனவு? இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர், இத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர், இத்தனை இது வேணும் அது வேணும் என்று நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இருக்கிறவங்கள பார்த்தாலே அவங்களுக்கே மார்க்கம் தெரியல. இதில் எங்கிருந்து நம்ம கொண்டு வர்றது? ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த உபதேசங்கள், முன்னறிவிப்புகள் இஸ்லாமிய உம்மத்தினுடைய வெற்றிக்கு இதுதான் வழி. இதை தவிர ஒரு வழியே கிடையாது. முஸ்லீம் வாலிபர்கள் மார்க்க கல்வியோட மார்க்கத்தோட பற்றுள்ள மாறணும்னு சொன்ன மார்க்கத்தை நோக்கி திரும்பணும். அப்படி திரும்பினா தான் நாம் என்ன செய்ய முடியும்? வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். அடுத்து பாருங்க, இந்த இஸ்லாமிய உம்மத்தில் நாம் வாலிபர்கள் குறிப்பாக மார்க்கத்தோடு மார்க்க கல்வியோடு பற்றாக மாற வேண்டும் என்றால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மூணாவது ஒரு முக்கியமான அம்சம் என்ன? குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ அந்த முறையில் விளங்கணும். இன்னைக்கு எத்தனையோ இஸ்லாத்தை தங்களை நாங்களும் முஸ்லீம்கள் தான் சொல்லக்கூடிய எத்தனை அமைப்புகள் இருக்கிறாங்க, எத்தனையோ சித்தாந்தங்கள் சொல்லப்படுது. எல்லாருமே வெற்றியை நோக்கி பயணிப்பாங்களா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வதஃப்தரிகு உம்மதி அலா 73 ஃபிர்கா குல்லும் ஃபின்னார் இல்லா மில்லத்தும் வாஹிதா கால் வமன் யா ரசூலல்லாஹ் கால் மா அன அலைஹி வஸ்ஹாபி. திருமிதியில இப்னு மாஜா வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய உம்மத் 73 கூட்டமாக பிரியும். எல்லாருமே நரகத்துக்கு போவாங்க, ஒரே ஒரு கூட்டத்தாரை தவிர. 72 நரகத்துக்கு போவோம், ஒரே ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கத்துக்கு போவோம். அவங்க யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நானும் எனது சஹாபாக்களும் எந்த பாதையில் இருக்கிறோமோ அதில் உள்ளவர்கள் தான் அந்த வெற்றி பெறக்கூடிய கூட்டம். எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய நாம இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ அப்படி புரிய நம்ம வந்தாதான் நம்ம மார்க்கத்தில் உறுதியா சரியான பாதையில் பயணிக்க முடியும். அது இல்லைன்னு சொன்ன நாம் நேர்வழியை விட்டு விலகி தூரமாக தான் என்ன செய்வோம்? இருப்போம். எனவே இதுவும் மிக முக்கியமான அம்சம். அடுத்து நான்காவது, இஸ்லாமிய உம்மத்தில் குறிப்பாக வாலிபர்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு உபதேசம் என்னன்னு சொன்ன, இந்த மார்க்க கல்வியில் உங்களுக்கு அந்த கல்வியை எடுக்கணும், மார்க்கத்தில் பற்றுள்ள நீங்கள் மாறணும்னு சொன்ன சத்தியத்தில் பயணிக்கக்கூடிய குறிப்பாக மூத்த ஆலிம்களை நோக்கி நம்ம போகணும். இன்னைக்கு நிறைய பேர் செய்யறது என்ன? யார் பயான் பண்ணாலும், யார் மார்க்கத்து விஷயத்தை பற்றி பேசினாலும் எல்லார் பயானும் என்ன செய்யறோம்? நம்ம எல்லாம் சொல்றது சரியான முறையில் நம்ம என்ன செய்யறது இல்லை. சொல்றவங்க சரியானவங்களா, ஏன் அவங்க மார்க்கத்தை சரியாக கட்டறிந்தவங்களா, அவங்க சொல்லக்கூடிய தகவல் சரிதானா என்று பார்ப்பதே கிடையாது. யாருனாலும் இன்னைக்கு மார்க்கத்தை பேசலான்கின்ற மாதிரி ஆகிவிட்டது. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் இருந்தோன்னு சொன்ன பல பாதிப்புகள் இந்த உம்மத்துக்கு ஏற்படுறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பல குழப்பங்கள்ல வாலிபர்கள், மார்க்கத்தோடு தொடர்புள்ள உள்ள வாலிபர்கள் கூட பல குழப்பங்கள் விழுவதற்கு காரணம் என்ன? சரியான ஆலிம்களை நோக்கி போகாம தவறான உள்ளவங்கிட்ட போறாங்க. அதைத்தான் பாருங்க, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல தெரியப்படுத்துறான். 4வது அத்தியாயத்தில் 83வது வசனத்தில், வஇதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃப் அதாஉ பிஹி. அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி, நல்ல செய்தியோ அல்லது ஒரு பயம் தரக்கூடிய செய்தியோ அவங்கள கிடைச்சதுன்னு சொன்ன அதை என்ன செய்கிறாங்க? அவங்க பரப்பி விடுகின்றார்கள். அல்லாஹ் சொல்றான், வலவ் ரத்தூஹு இலர் ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும் லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பிதூனஹு மின்ஹும் வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லத்தபஅத்தும் ஷைத்தான இல்லா கலீலா. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்றான், அவர்கள் ஒரு செய்தி கிடைச்சா அதை என்ன செய்யறாங்க? நல்ல விஷயமோ பயம் தரக்கூடிய விஷயமோ அதை பரப்பி விட்டுறாங்க. அப்படி அவங்க செய்யாம அந்த விஷயத்தை தூதரை நோக்கியும். அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, உலில் அம்ரி மின்ஹும். உலில் அம்ரினா யாரு? யாருக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறானோ. எப்படிப்பட்ட அதிகாரம்? அந்த விஷயத்திலிருந்து இஸ்திம்பாத் செய்யக்கூடியவங்க. அந்த விஷயத்தை குர்ஆன் சுன்னாலிருந்து இஸ்திம்பாத் செய்து என்ன செய்யறது? அந்த முடிவை சொல்லக்கூடியவங்க. இதுல யார் வருவா? உலமாக்கள் வருவாங்க. இஸ்திம்பாத்னா என்ன? குர்ஆன் சுன்னாலிருந்து சட்டத்தை எடுத்து அதை ஒப்பீடு செய்யறது, அதை ஆய்வு செய்யறது. இப்படிப்பட்ட அந்த நிலையில் உள்ள அதிகாரம் பெற்ற உலமாக்கள்கிட்ட அவங்க கொண்டு போனாங்கன்னு சொன்ன அவங்க என்ன செய்வாங்க? அதை சரியான தீர்வை கொடுத்திருப்பாங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்கள் மீது அருளையும் அவனுடைய ரஹமத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? ஏற்படுத்தியிருக்கிறான். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களில் குறைவானவர்களை தவிர அதிகமானவர்களை செய்தான் நீங்க என்ன செய்திருப்பீங்க? பின்பற்றி இருப்பீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு பாதிப்பான செய்தியோ ஒரு பெரிய ஒரு சுப செய்தியோ உங்ககிட்ட வருதுன்னா அதை பரப்பி விட்டுறக்கூடாது. யார்கிட்ட கொண்டு போகணும்? தூதர்கிட்ட கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னா இஸ்திம்பாத் செய்யறதுக்கான அதிகாரத்தை பெற்றவங்க, அவங்க யாரு? உலமாக்கள், அவங்கள்ட்ட போகணும். ஆகவே மார்க்கத்தில் இன்னைக்கு நிறைய குழப்பங்களுக்கு காரணமாக இருக்கிறது என்ன? சரியான ஆளுங்களை நோக்கி போகிறது இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க?
ஃபேஸ்புக் முஃப்திகளாகவும் கூகுள் முஃப்திகளாகவும் என்ன செய்கிறாங்க இருக்கிறத பார்க்குறோம். பெரும் பெரும் ஆலிம்கள் ஒரு விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க கேட்கறது கிடையாது. சில ஆலிம்களாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க பெரிய ஆலிம்கள்கிட்ட போகாமல் தடுக்கிறாங்க. இது நம்ம என்னவா இருக்கணும், கவனமாக இருக்கணும். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திதான். அல்லாஹ் தஆலா மக்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரே அடியாக மார்க்க கல்வியை உயர்த்திட மாட்டான். வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா. மாறாக அல்லாஹ் மார்க்க கல்வி எப்படி உயர்த்துவான், இல்மை சுமந்த உலமாக்களுக்கு அல்லாஹ் மௌத்தை கொடுப்பான். இப்படியா என்ன செய்யப்படும், மார்க்கும் கல்வி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்படும். ஹத்தா இதா லம் யுப்கி ஆலிமன், பிறகு ஆலிம் யாருமே இருக்கும்போது மார்க்கத்தை சுமந்தவங்க சரியானவங்க இல்லாத நிலையில் இத்தகதன் நாசு ரூசன் ஜுஹாலன், மக்கள் அறிவிலிகளை தங்கள் தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். அவங்கள்ட்ட போய் கேள்விகளை கேட்பாங்க, மார்க்கத்தை பற்றி கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன மார்க்கத்தை பற்றி தெரியும்? மார்க்கத்தில் உசூல் ஃபிக் இருக்குது, ஃபிக்கு துறை இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தை எப்படி ஆராயணும், எப்படி எடுக்கணும், உசூல் என்ன, தவாபித் என்ன, எதுவும் கிடையாது. மார்க்கத்தை பற்றி கேட்டால் தெரியாத கேள்வியே கிடையாது, எல்லாத்துக்கும் பதிலை சொல்லிடுறது. அடுத்து என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, மார்க்க ஞானமே இல்லாமல் தீர்ப்பளிப்பார்கள். அவங்களும் வழிகெடுவார்கள், பிறரையும் வழிகெடுப்பார்கள். எனவே சரியான கல்வியை சுமந்த உலமாக்கள்கிட்ட போனாதான் நாம சேஃபாக இருக்க முடியும், பாதுகாப்பாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அவங்களும் வழிகெடுப்பாங்க, நம்மையும் வழிகெடுப்பாங்க. எனவே இப்படிப்பட்ட குழப்பங்கள் நம்ம தப்பிக்கணும்னு சொன்ன மூத்த ஆலிம்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மூத்த ஆலிம்கள் நோக்கி என்ன செய்யணும், நம்ம போகணும். அடுத்து பாருங்க, ஐந்தாவது, இந்த ஃபித்னால இருந்தும் முஸ்லீம் வாலிபர்கள் மார்க்கத்தோடவும் மார்க்க கல்வியோடும் ரொம்ப ஒரு பற்றுள்ளவனாக மாறணும்னு சொன்னால், மார்க்கத்தோடு தொடர்புள்ளவனானு சொன்னால், ஐந்தாவது முக்கியமான அம்சம் நல்ல சாலிஹான நண்பர்களோடு நாம் தொடர்புகளை அதிகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தை சொல்றான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜஹஹு வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது தீனத்தல் ஹயாத்தித் துன்யா வலா துதி மன் அஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா வத்தப ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுர்தா. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நபியே உங்களுடைய நஃப்ஸை நீங்க என்ன செய்யுங்க, எந்த மக்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாவை அழைக்கின்றார்களே, அல்லாவை வணங்குகின்றார்களே, அந்த மக்களோடு நீங்கள் தோழமையாக்கிக் கொள்ளுங்கள், அவங்களோடு நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், அந்த மக்களோடு நீங்கள் இருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் நபிக்கே கட்டளையிடுறான். என்ன கட்டளை, நீங்க யாரோடு இருக்கணும், யார் அல்லாவை காலையிலும் மாலையிலும் வணங்குவார்களோ அவர்களோடு இருக்கணும். இமாம் சாதி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இடத்துல அல்லாஹ் நபிக்கே கட்டளையிடுறான். என்ன கட்டளை, யாரோடு நீங்கள் இருக்க வேண்டும், காலையிலும் மாலையிலும் ரப்பை வணங்குறாங்களே அப்படிப்பட்டவங்களும் இருக்கணும். நீங்க அவர்களை விட்டு உங்களுடைய முகத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, திருப்பக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் கட்டளை இடுகிறான்றதை பார்க்கிறோம். ஆக நேரம் அதிகமாகிவிட்டது. ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் வாலிபர்கள், குறிப்பாக ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் செய்யக்கூடிய உபதேசம் இதுதான். இந்த மார்க்கத்தோடு நம்ம நெருக்கமாக வேண்டும் என்று சொன்னால் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஃபித்னாக்கள் தொடர்பான கல்வி நமக்கு வேண்டும். அதிலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் என்னென்ன அடிப்படைகள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அந்த அடிப்படைகளை நம்ம பயணிக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிக்க வேண்டும். சரியான அறிஞர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நேர்வழியில் நாம் என்ன செய்யணும், பயணிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் இந்த மார்க்க கல்வியில பற்றுள்ளவங்களாகவும் இந்த மார்க்கத்தோடு நெருக்கமான தொடர்புள்ளவங்களாக ஆக முடியும். ஆகவே அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.